செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மோர்பண்ணையில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பாய்மர படகு போட்டியின் போது கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான படகில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபேஷ், எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரம். நிச்சயமா வணக்கம் கனிமொழி. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரை அடுத்த மோர்பண்ணை கிராமத்தில் அங்கு அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கும்பாபிஷேக நிகழ்வானது நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வையொட்டி அந்த கிராமத்தில் பாரம்பரிய முறைப்படி நடைபெறக்கூடிய 42ஆம் ஆண்டு பாய்மர படகு போட்டியானது நடைபெற்றது. இந்த பாய்மர படகு போட்டியில் தொண்டி, வேதாளை, உப்பூர், திருப்பாலக்குடி உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 25 பாய்மர படகுகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் கலந்து கொண்ட பாய்மர படகு வீரர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து உபகரணங்கள் வழங்கப்பட்டு அந்த போட்டி துவங்கிய நிலையில் சிறிது தூரம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தெற்கு திசை நோக்கி வீசக்கூடிய அந்த காற்றின் வேகம் காரணமாக அதில் செல்லக்கூடிய ஒரு படகானது கவிழ்ந்த நிலையில் அந்த படகில் இருந்த 5 மீனவர்கள் உள்ளிட்டோர் உடனடியாக சக மீனவர்கள் மற்றும் கமிட்டிதாரர்கள் தரப்பில் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு மீட்கப்பட்டனர். அதே போல அந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்த மற்றொரு படகினுடைய அந்த பாய்மரமானது கிழிந்த நிலையில் தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ராமநாதபுரத்தை அடுத்த அந்த உப்பூர் மோர்பண்ணை பகுதியில் நடைபெற்ற பாய்மர படகு போட்டியின் போது ஒரு படகானது கவிழ்ந்த நிலையில் துரிதமாக செயல்பட்டு மற்ற மீனவர்கள் அவர்களை மீட்டதோடு தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நடைபெற்ற அந்த படகு போட்டியில் அங்கு வெற்றி பெற்ற படகு போட்டி வீரர்களுக்கு பரிசு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதோடு அந்த பகுதியில் உள்ள ஏராளமான மக்கள் இந்த போட்டியை உற்சாகமாக கண்டுகளித்தனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.